ராத்திரி 12 மணி தெரியுமா? ராத்திரி 12 மணி செம்ம சத்தம். ரூமில் போயிட்டு பார்த்தாக்கா பட்டு ஆஃப் பெல் ரூம் செம்ம சத்தம். போய் பார்த்துருக்காங்க. பார்த்தா 6 பெல் இருந்த இடத்துல 3 பெல் தான் இருக்குது. மிச்சம் 3 பெல் கீழே விழுந்திருக்கு. அதில் ஒரு பெல் உடஞ்சி போயிடுச்சு. ஜோதிக்கு அது பழகி போச்சே. ஸோ அதனால் அவங்க ஜாமான் எல்லாத்தையும் எடுத்து திருப்பியும் அங்கேயே அடுக்கிட்டாங்க. இருந்தாலும் ஜோதிக்கு அது வந்து தப்புன்னு ஒரு எப்படி சொல்கிறது, சயின்டிஃபிக்காக அது அவங்களுக்கு சரியில்லைன்னு தோணுச்சு. ஸோ அதனால் ஒரு பூமோ காரில் கூப்பிட்டு அவங்க வீட்டில் வந்து செக் பண்ணுறதுக்காக சொன்னாங்க. பூமோ என்ன சொன்னார்னா, நான் மட்டும் வீட்டில் இருக்கேன், மற்றவங்க எல்லாமே வெளியே போங்க, நானும் ஜோதியை மட்டும் வீட்டில் இருக்கோம், மற்றவங்க எல்லாமே வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்கான். அதாவது அந்த அவங்க அம்மா கிட்ட வந்து பேசலான்னு நினச்சி ஸோ பூமு வந்து அவங்க அம்மா அவையை கூப்பிட்ருக்காங்க. வீட்டில் இருக்கிற அவையை கூப்பிட்டு பேசும்போது தான் தெரிய வருது அவங்க அம்மாவுக்கு வந்து இங்கேயே இருக்கணும்னு ஆசையாக. ஸோ அதனால் அவங்க இங்கேயே இருக்காங்க அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு. ஜோதியை சொல்லிட்டு ரொம்ப பாவப்பட்டு அப்படி தானே சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. தெரியுமா? பரவாயில்ல இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ பூமு சொல்லியிருக்காரு, இல்லை இது தப்பு, உண்மையாக இந்த மாதிரி ஆவிலாம் வீட்டில் வச்சிடக்கூடாது, நான் அனுப்பிடுறேன் அப்படின்னு. இல்லை பரவாயில்ல. அப்போ ஜோதி சொல்லியிருக்காங்க, இல்லை பரவாயில்ல என் அம்மா தானே, பரவாயில்ல இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. நாட்கள் போக போக ஜோதி அம்மா வேலையை கட்டுறாங்க. ஜோதியை பயம் பிடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஜோதியை ஜம்ஸ்கேர் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி வேலையை காட்டுறாங்க. ஸோ ஜோதி இது உண்மையாகவே அம்மாவா அந்த மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் திருப்பி அந்த சாமியாரை கூப்பிட்டு பார்ப்போமேன்னு சொல்லிட்டு அந்த சாமியாரை வந்து கூப்பிட்டுருக்காங்க செக் பண்ணுறதுக்கு உண்மையாகவே அவங்க அம்மாவா அப்படின்னு. அப்போ தான் தெரியுது, உண்மையாகவே தெரியுது என்னதுன்னா, அங்கே இருக்கிற ஆவி ஜோதியோட அம்மா ஆவியே இல்லை. அவங்க அம்மா மாதிரியும் ஒரு ஷைத்தான். ஓகேவா? ஷைத்தான் வந்து அவங்க அம்மா அளவுக்கு ஆக்ட் பண்ணி ஜோதியையும் அந்த பூமோக்காரடியோ அந்த அளவுக்கு எப்படி சொல்கிறது, அந்த அளவுக்கு ஐகான் அவார்ட் கொடுக்குற அளவுக்கு அந்த அளவுக்கு நடிச்சிருக்கு. ஸோ ஜோதியை உடனே அந்த பேய் வந்து அந்த ஷைத்தானை வந்து வெளியாக்க சொல்லிட்டாங்க பூமோக்காரங்கிட்ட சொல்லி. பூமுவும் அதை வெளியாக்கி அடைச்சி ஒரு இதில் போட்டு அடைச்சி அதை அழிச்சிட்டாரு. ஸோ அதோட வந்து ஜோதிக்கு வந்து ஒரு பிரச்சனையும் வந்து வரல. பெல் கீழே விழுவதாக இருக்கட்டும், ஒரு பிரச்சனையும் வரல. அதுக்கப்புறமா ஜோதி வந்து அவங்களோட அன்றாட பொழுது பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான், இந்த கதை முடிஞ்சிருச்சு. ஸோ மேலும் நிறைய கதைகளோடு வருகிறேன். இது வந்து இதான் நான் போடுறேன் வந்து பார்ட் 1, அதுக்கப்புறமா பார்ட் 2 வீடியோ 1. அப்போ நான் பாட்டி போடுறேன். காய்ஸ் பாய். இந்த கதையை கேட்டு என்ஜாய் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். பாய் காய்ஸ்.